வாழுகிற வீதியிலே சென்றால், செங்குந்தர் வாழுகிற வீதியிலே சென்றால் செய்த பாவம் தீரும் என்று முன்னோரெல்லாம் சொன்னார். நாம் எந்த வீதியில் வாழ்கிறோமோ அந்த வீதியில் யார் வந்தாலும் அவங்களுக்கு பாவம் தீர்ந்துடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாமெல்லாம் பிறவியாக பிறக்காம முருகனுடைய அருளுக்காக தெய்வ வழியில் பிறந்தோம். நம்ம அந்த சொல்கிறாங்கள மலர் கண் ஒளி அந்த மாதிரி நம்ம பிறவியாக தெய்வ பிறவியாக பிறந்ததுனால தான் நாமெல்லாம் முருகன் என்ன பண்ணாரு, இவங்க தான் முன்னாடி கொண்டு சொன்னார். அதனால் நம்ம வாழ்கிற வீதி இருந்தால் கூட, அது ஜாதி ஜனம் இல்லைன்னு சொன்னால் கூட, இந்த செங்குந்தர்கள் அந்த புகழுக்கு பார்த்தீங்களா, அந்த செங்குந்தர் வாழ்கிற பதவியில் இருந்தால் கூட அந்த பகுதியில் சேர்ந்த மற்ற எல்லாருக்குமே புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய வரலாறுகள் இருக்குது. அந்த வரலாறுகள் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பாட்டை எழுதியிருக்கோம், தொடர்ந்து பாடுவோம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஞானவிரான் முருகன் அருளாலே எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்றது. அவனின்றி அளவும் அசைவதில்லை, இவனும் அசைவதில்லை. எல்லாம் மாறிவிட்டது. ஆனால் மாறாத ஒன்று பக்தி. இறைவனோடு இரண்டலை கலந்து அந்த வாழ்விலே வாழ்கின்ற வாழ்க்கையே நாமெல்லாம் அற்புதமாக பயணம் செய்வதற்கு எம்பெருமான் முருகபிரான் மயில் மீது அருகின்றார். அந்த அருளை வானத்திலே இருந்து பாடுகிற பொழுது இங்கே ஆடிக்கொண்டிருக்கிற அற்புதமான குழந்தைகள் எல்லாம் எவ்வாறு அணிந்து இங்கே அந்த மயிலை போல ஆடுகின்ற ஆட்டம் இறைவனோடு இரண்டர கலந்திருக்கின்றது. ஆகவே அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, முருகபிரான் அருளாலே அனைவரும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி வெளிவருகின்றேன். வணக்கம் முருகா. அப்பப்போ அந்த வாரியார்